உள்ளமுதனே வாழ்க. உள்ளொரு ஜோதியே வாழ்க. உள்ளம் நிறைந்தோனே வாழ்க. நீங்காதொருவனே வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீயே எந்தன் அன்பு மகன். இன்றே நான் உன்னை ஈன்றெடுத்தேன். நீயே எந்தன் அன்பு மகன். இன்றே நான் உன்னை ஈன்றெடுத்தேன். கேட்கும் வரமெல்லாம் உனக்கருள்வேன். நீ கேளா நாட்டையும் உனதாக்குவேன். கேட்கும் வரமெல்லாம் உனக்கருள்வேன். நீ கேளா நாட்டையும் உனதாக்குவேன். பூமியின் எல்லைகள் உனக்கில்லை. பூமியின் எல்லைகள் உனக்கில்லை. மூலகாளும் மன்னவன் நீ. நீயே எந்தன் அன்பு மகன். இன்றே நான் உன்னை ஈன்றெடுத்தேன். நீயே எந்தன் அன்பு மகன். இரும்பு கோலால் அவர்களை தாக்குவீர். குயவன் கலம் போல் உடைந்தே போவர். இரும்பு கோலால் அவர்களை தாக்குவீர். குயவன் கலம் போல் உடைந்தே போவர். நாடுகள் ஆளும் மன்னர்கள் அஞ்சி. நாடுகள் ஆளும் மன்னர்கள் அஞ்சி. நாளும் ஆண்டவரை வழிபடுவீர். நீயே எந்தன் அன்பு மகன். இன்றே நான் உன்னை ஈன்றெடுத்தேன். நீயே எந்தன் அன்பு மகன். உங்கள் மேல் சினம் கொள்ளாதிருக்க. நீங்கள் அழிந்து போகாதிருக்க. உங்கள் மேல் சினம்
சினம் கொள்ளாதிருக்க, நீங்கள் அழிந்து போகாதிருக்க, அவரது காலடியை தொழுதிடுவீர், அவரது காலடியை தொழுதிடுவீர். அடைக்கலம் பூவோர் பேரு பெற்றோர், நீயே எந்தன் அன்பு மகன், இன்றே நான் உன்னை ஈன்றெடுத்தேன், நீயே எந்தன் அன்பு மகன். மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 3, இறை சொற்றொடர்கள் 13 முதல் 17 வரை. அக்காலத்தில் இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெற கலிலேயாவிலிருந்து யோர்தானுக்கு வந்தார். யோவான், நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன், நீரா என்னிடம் வருகிறீர் என்று கூறி தடுத்தார். இயேசு, இப்பொழுது விட்டுவிடும், கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை என பதிலளித்தார். அதற்கு யோவானும் இணங்கினார். இயேசு திருமுழுக்கு பெற்றவுடனே தண்ணீரை விட்டு வெளியேறினார். உடனே வானம் திறந்ததையும் கடவுளின் ஆவி புறா இறங்குவது போல தம் மீது வருவதையும் அவர் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் திருமுழுக்கு விழாவை இன்று நாம் திரு அவையிலே நினைத்து பார்க்கிறோம், கொண்டாடுகிறோம். இன்றைக்கு சிறப்பாக திருமுழுக்கு பெறுகிற அத்தனை குழந்தைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய ஜெபங்களையும் இதயபூர்வமாக தெரிவித்துக் கொண்டு, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்ற சமயத்திலே எத்தகைய பணிவோடும் தாழ்ச்சியோடும் திருமுழுக்கு பெற்றுக் கொண்டாரோ, இறைவனுடைய திருவுளத்தை நோக்கத்தை தெரிந்து கொண்டு அதை வாழ்வில் ஈடுபடுத்தி கொண்டாரோ, அதுபோல இந்த பிள்ளைகளும் வளர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல அதனுடைய பணிகளை செய்து, இவரே அன்பார்ந்த மகன், இவரை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன், பூரிப்படைகிறேன் என்று சொல்லுகின்ற சான்றிதழை பெறுகின்ற பிள்ளைகளாக வாழ வளர தேவையான ஆசீர்வாதங்களை தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கவும் செய்வோம். இயேசு எதற்காக திருமுழுக்கு பெற வேண்டும் என்ற கேள்வி நம் ஒவ்வொருடைய மனதிலும் எழுபதுதான். ஆண்டவர் அல்லவா, கடவுள் ஆண்டவர், இவருக்கு எதுக்கு திருமுழுக்கு? மத்தேயு 3:6 வாசிக்கிறோம், மக்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் யோவானிடம் திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். இயேசு பாவமே அறியாதவர், கடவுளின் திருமகன். அப்படிப்பட்டவர் பாவங்களிலிருந்து மனமாற்றம் பெற்றதன் அடையாளமாக திருமுழுக்கு, யோவானால் கொடுக்கப்பட்ட திருமுழுக்கை ஏன் பெற வேண்டும்? பொதுவாக யூத வரலாற்றிலே திருமுழுக்கு என்பது யூதர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. மாறாக வேற்று மதத்திலிருந்து யூத மதத்தை தழுவுகின்றவர்களுக்குத்தான் கொடுக்கப்பட்டது. காரணம், யூதர்கள் தங்களை கடவுள் தேர்ந்தெடுத்த மக்களினம், தூய்மையான மக்களினம் என்று கருதியதால், இவர்கள் பாவமே தவறுகளை செய்வதில்லை என்று நினைத்ததால் தங்களை பாவிகள் என்று ஒருபோதும் கருதியது இல்லை. யோவானுடைய போதனைக்கு பிறகுதான் தாங்களும் கடவுள் முன்னிலையில் பாவிகளாகத்தான் இருக்கிறோம், நமது வாழ்வு மாற்றம் பெற வேண்டும் என்ற தெளிவு அவர்களின் உள்ளத்திலே ஏற்படுகிறது. யூத வரலாற்றிலே இது ஒரு புதிய அத்தியாயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு பார்வையில் உண்டு. அதாவது, திருமுழுக்கு பெறாத கிறிஸ்தவனும் இருக்கிறான், திருமுழுக்கு பெற்றுக்கொண்ட ஆவி கிறிஸ்தவனும் இருக்கிறான், திருமுழுக்கு பெற்றுக்கொண்ட கிறிஸ்தவன் அல்லாதவள் இருக்கிறான் என்பதை நான் சொல்ல வருகிறேன். இதில் எந்த பகுதியை நாம் சார்ந்தவர்கள் என்பதை நாம் இன்றைக்கு ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவர் அல்லாதவர்களா அல்லது திருமுழுக்கு பெறாத கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா என்று தியானம் செய்து பார்ப்போம். நமக்கு தெரியும் வேர் வி ஆர். இத்தகைய சூழ்நிலையில்தான் இயேசு தானும் திருமுழுக்கு பெற ஒப்புக் கொடுக்கிறார். அதாவது, ஒரு புதிய அத்தியாயத்திற்கு உயிர் கொடுக்கிறார். பழமை முடிந்து புதுமைக்கான தொடக்க நிகழ்வு இயேசுவின் திருமுழுக்கு. இதுவரை இருந்த போதகர்கள் அனைவருமே பாவிகளையும் ஏழைகளையும் நோயாளிகளையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் பழித்தும்
ஒதுக்கியும் தீர்ப்பிட்டும் போதித்தனர். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்கள் வாழ்வு பெறுவதற்காக வந்திருக்கிறேன் என்பதனை அடையாளமாக தன்னையே அவர்களோடு ஐக்கியப்படுத்திக் கொள்கிறார். தன்னுடைய பணி இப்படிப்பட்ட புறந்தள்ளப்பட்ட மக்களுக்காக என்று அடையாளப்படுத்திக் கொள்வதன் அடையாளமாக திருமுழுக்கு பெறுகிறார். இது புதிய போதனை, ஒரு சவாலான போதனை, புரட்சிகரமான ஒரு போதனை, தாழ்மையான ஒரு போதனையும் கூட, புதுமையான போதனை. போதனையிலே ஒரு புதிய அத்தியாயம். கடவுள் தன்னை எதற்காக யாருக்காக அனுப்பியிருக்கிறார் என்பதை தெளிவுபடுத்துகிறார். அவர் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறார் என்பதை வலியுறுத்துவதன் அடையாளம்தான் வானிலிருந்து கேட்கப்பட்ட இறை தந்தையின் வார்த்தைகள். நமக்கும் ஞானஸ்தானம் பெறுகிறோம், இப்படிப்பட்ட புறாவும் இப்படிப்பட்ட வார்த்தைகளும் கிடைக்குதா? தெரியல. இயேசு கிறிஸ்து நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது இந்த உலக மதிப்பீட்டான அன்பு செய்கின்றவர்களுக்கு மட்டும் அன்பு, பகைவர்களுக்கு பகைமை என்பது அல்ல. மாறாக நம்மை விரைக்கின்றவர்களுக்கு அன்பு, நம்மை சபிக்கின்றவர்களுக்கு ஆசீர் என்பதுதான். இது சவால். இயேசுவை பின்பற்றி அத்தகைய புதிய வாழ்வுக்காக நம்மை தயாரிக்க வேண்டும். நிச்சயமாக இந்த தயாரிப்பில் பல கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். வருகிறது என்பது அனுபவம். திருமுழுக்கு கொடுக்க வேண்டிய யோவானின் கரங்களிலிருந்து அதனை பெற்றுக் கொடுக்கிறார். இதன் மூலம் தாழ்ச்சி என்னவென்றும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தாழ்ச்சியிலே அவர் திருவுளத்தை வரவேற்று வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம் என்றால், அன்புக்குரியவர்களே, இந்த 2 காரியங்களை நினைவிலே கொள்ளுவோம். யாரும் யாரை விட முக்கியமானவர்கள் கிடையாது. எல்லாரும் சமந்தான் சமுதாயத்திலே. 1. 2வது, திருமுழுக்கின் மூலமாக இறைவனுடைய சொந்த செல்ல பிள்ளைகளாக நாம் உருமாறுகிறோம். 3வது, எல்லோரும் போலையும் வரிசையிலே நின்று கிறிஸ்துவனுடைய ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். 1 தாழ்ச்சி மனம், பணிவு மனம். 4வது, மிக முக்கியமானது, ஒவ்வொரு குழந்தை திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது கடவுளுடைய திட்டத்தை, திருவுளத்தை, ஆசையை, தேவையை அங்கு எழுதப்பட்டுள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை நாம் இனம் கண்டு கொண்டு அந்த விருப்பத்தை, கடவுளுடைய ஆசையை நிறைவேற்றுவதிலே, பொதுநல காரியங்களில் ஈடுபடுவதிலே முன்னெடுக்க வேண்டும், முன்னெடுப்புகளை செய்ய வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சுட்டி காட்டுகிறார் என்று சொன்னால், திருமுழுக்கு பெற்ற நீங்களும் நானும் பெறுகின்ற குழந்தைகளும் இந்த இயேசுவின் மனநிலையிலே உண்மையான கிறிஸ்தவனாக வாழ முயற்சி எடுப்போம். அதற்கான ஆசிரியை பெறுவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. அன்பின் ஆண்டவரே இறைவா, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். திருமுழுக்கு தேவைப்படாத ஒரு ஆண்டவர் உம்முடைய திருமகன் எங்களுக்கு சுட்டி காட்டுவதெல்லாம் இறைவனுடைய சொந்த செல்ல பிள்ளைகளாக மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், தாழ்ச்சியோடும் பணிவோடும் திருமுழுக்கு ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு சுட்டி காட்டுகிற பொது நல வாழ்வுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்கிற முன்னெடுப்புகளிலே ஈடுபட தேவையான ஆசீர்வாதங்களை கடவுள் தருவார் என்ற ஒரு நம்பிக்கையிலே உம்மிடத்திலே கேட்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு இந்த பண்புகளையும் இந்த ஆற்றலையும் சக்திகளையும் தந்து நாங்களும் உம்முடைய அன்பார்ந்த பிள்ளைகள் என்ற சான்றிதழை பெறுகின்ற வண்ணமாக எங்களை உருமாற்றியருளும். ஆண்டவரே, ஆமேன். தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். ஆட்கொள்ள வாரும்
இவரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். அளவின்றி அருள்பொழியும் எம்மிறையே, அன்பாலை அரவணைக்கும் எம் துணையே. அளவின்றி அருள்பொழியும் எம்மிறையே, அன்பாலை அரவணைக்கும் எம் துணையே.
விருப்பம் கொள்கிறார். தாழ்நிலையின் மக்களை அவர் மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார். தாழ்நிலையின் மக்களை அவர் மேன்மைப்படுத்துவார். யாழிசைத்து நடனம் செய்து புகழ்ந்து பாடுங்கள். யாழிசைத்து நடனம் செய்து புகழ்ந்து பாடுங்கள். தினம் வாழ்வாலே நன்மையை வாழ்ந்து காட்டுங்கள். அளவின்றி அருள் பொழியும் எம்மிறையே, அன்பாலே அரவணைக்கும் எம் துணையே. அளவின்றி அருள் பொழியும் எம்மிறையே. ஆண்டவரின் மாட்சி என்றும் விண்ணை கடந்தது. மண்ணுலகின் மீதும் அவரின் ஆட்சி நடக்குது. ஆண்டவரின் மாட்சி என்றும் விண்ணை கடந்தது. மண்ணுலகின் மீதும் அவரின் ஆட்சி நடக்குது. மலையில் விழும் அருவிகளை ஆர்ப்பரியுங்கள். மலையில் விழும் அருவிகளை ஆர்ப்பரியுங்கள். நிதமாண்டவரின் ஆற்றலை எடுத்து கூறுங்கள். அளவின்றி அருள் பொழியும் எம்மிறையே, அன்பாலே அரவணைக்கும் எம் துணையே. அளவின்றி அருள் பொழியும் எம்மிறையே, அன்பாலே அரவணைக்கும் எம் துணையே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.